தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி மலரும், தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லும். திண்டிவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். அடுத்து உங்க ஆதரவோடு அமைய போறது திராவிட மாடல் 2.0 அரசு தான். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலமாய். மக்களவையில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. மணிப்பூர் மாநில புதிய முதலமைச்சராக ஹேமந்த் பதவியேற்பு. ஆளுநர் அஜய் பல்லா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வாழ்த்து. Chief Minister designate. மணிப்பூரில் அமைதியான சூழலை உருவாக்க பாடுபடுவோம். புதிதாக பதவியேற்ற முதலமைச்சர் ஹேம்சந்த் உறுதி. இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளை அறிவித்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். நிறைவேற்ற முடியாது என தெரிந்து சொன்ன வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப சொல்லி வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகியது ஏன்? தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேக நிர்வாகிகள் மனு. அனுமதி கேட்ட இடத்தில் 35,000 பேர் பங்கேற்க முடியுமா என காவல் உதவி ஆணையர்கள் நேரில் ஆய்வு. தமிழன் பிச்சை எடுக்கவும் மாட்டான், பிச்சையை ஏற்கவும் மாட்டான் என கமல்ஹாசன் மாநிலங்களவையில் ஆவேசம். ஓட்டையும் நாட்டையும் தமிழன் விற்க மாட்டான் என தனது முதல் உரையில் கமல் பாய்ச்சல். தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தமிழக அரசின் சட்டம் செல்லும். உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் புற்றுநோய் பாதிப்பு இதுவரை இல்லாத அளவு அதிகரிப்பு. சென்னை, காஞ்சிபுரத்தில் படுமோசம் என மத்திய சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். முக்கியமான வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் மெத்தனமாக செயல்படுகிறது. ஜாமீன் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. காத்மாண்டுவிலிருந்து இஸ்தான்புல் புறப்பட்ட விமான எஞ்சினில் தீ பற்றியதால் நடுவானில் பரபரப்பு. கொல்கத்தா விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் உயிர் தப்பிய பயணிகள். நாடாளுமன்ற வளாக படியில் இறங்கிய போது தவறி விழுந்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் தாங்கி பிடித்ததால் காயமின்றி மீட்பு. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் செயல்படும் சர்க்கரை ஆலையில் பயங்கர தீ விபத்து. வானுயர அளவிற்கு கரும்புகை மற்றும்
வெள்ளைப்புகை எழுந்ததால் பரபரப்பு. 2035 ஆண்டு இந்திய விண்வெளியில் சோதனை கூடம் அமைக்கும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. ராமேஸ்வரத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கும். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக வளாகத்தில் தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்கள் எரிந்து சேதமானதால் மீனவர்கள் வேதனை. மும்பை புனே நெடுஞ்சாலையில் ரசாயன கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. 24 மணி நேரமாகியும் லாரியை மீட்காததால் தொடரும் போக்குவரத்து பாதிப்பு. மும்பையில் லிப்ட் உள்ளே ஹீலியம் பலூன்கள் வெடித்து சிதறல். இளம்பெண் உட்பட 2 காயமடைந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் மறைந்திருந்த 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கி உள்ளார்களா என கூட்டு ராணுவப்படை தேடுதல் வேட்டை. போலாந்து நாட்டில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குளிர். மோட்லாவா ஏரி உறைந்ததால் நடந்தும் ஸ்கேட்டிங் செய்தும் மக்கள் மகிழ்ச்சி. இளையோர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி. ஆப்கானிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.